என்னதான் ஹஸ்பண்ட் தங்கமாக இருந்தாலும், அவர தங்கத்தட்டிலேயே வச்சு தாங்குனாலும், சம்டைம்ஸ் நமக்கும் தோணும். அந்த தட்டிலேயே 2 போட்டா கூட தப்பு இல்ல இவருக்கலாம், அப்படிங்கிற மாரி தோணும். ஏன்னா, இன்னைக்கு எனக்கு அப்படிதான் நாள். ஏன்னா, எழுந்து நான் பாட்டுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர்க்குள்ள எழுந்து வந்துருவாங்க. இன்னைக்கு நான் சமைச்சு முடிக்கிற வரைக்குமே வரவே இல்ல. சரி ஓகே ஏதாவது டயர்ட்ல படுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தூங்குனா கூட பிரச்சனை இல்ல. அந்த படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு அப்படிதான் இருந்தது. ஒரு சில நாள் இப்படியும் போகும். ஏன்னா படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்பி எழுந்து வந்தப்போ நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. ப்ளஸ் நம்ம மூஞ்சி உர்ருன்னு இருக்கும். "ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டா, இதுதான் காரணம்னு சொன்னா, "ஏன் ஒரு 10 நிமிஷம் நான் ரிலாக்ஸா ஃபோன் பார்க்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாது. இதுக்கு எதுவும் பதிலும் சொல்ல முடியாம, அந்த கோவத்த கண்ட்ரோலும் பண்ண முடியாம, அப்படியே ஒரு கொடுமையான சிச்சுவேஷனா இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் தெரியல. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு, அதுக்கப்புறம் நாமளாவே சமாதானம் ஆகி, அது நார்மல் மோடு வரும். அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது. பட் ஆனா நமக்கு இந்த காரணத்த சொல்லவும் முடியாது. சொன்னாலும் இது ஒரு பிரச்சனையாயிடும். அதனால சொல்லவே வாய்ப்பில்ல. இன்றைக்கி பச்சை பயிறு குழம்பும் பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சேன். இதை செய்யணும்னு ஒரு வாரமாக யோசிச்சிருந்தேன். இன்றைக்கி நான் மட்டும் செஞ்சதில்ல. அதனால் என் விருப்பத்துக்கே செஞ்சுட்டேன்.